சட்டப்பேரவை வளாகத்தில் அனுமதியின்றி கூடியதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உட்பட திமுக எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏக்கள் மீது எத்தனை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? ரத்தியா, கடந்த 18 மற்றும் 19 ஆகிய இரு தினங்களில் திமுக எம்எல்ஏக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை அடுத்து அவர்கள் அதுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். பேரவை வளாகத்தில் 18ஆம் தேதி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 19ஆம் தேதி போட்டி சட்டப்பேரவை நடத்தினார்கள். இந்த இரண்டு சம்பவங்களின் போதும் காவல்துறை அதிக எண்ணிக்கையில் குவிக்கப்பட்டது. தற்பொழுது இந்த சம்பவத்தில் திமுக எம்எல்ஏக்கள் மீது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 143, 188, அதாவது அனுமதியின்றி ஒரு இடத்தில் கூடுவது, அனுமதியின்றி ஒரு முக்கியமான தளத்துக்குள் செல்ல முயற்சி செய்வது, இந்த 2 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை உயரதிகாரிகள் இந்த தகவலை உறுதி செய்திருக்கிறார்கள். இந்த 2 வழக்குகளை பார்க்கும் பட்சத்தில் 18ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 40 எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதி போட்டி சட்டப்பேரவை நடத்தி போராட்டம் செய்த காரணத்தின் அடிப்படையில் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட 60 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே தற்பொழுது 2 வழக்குகள் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட திமுக எம்எல்ஏக்கள் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த திமுகவினுடைய முற்றுகை போராட்டத்தின் காரணமாக பூக்கடை உதவி ஆணையர் சக்திவேல் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் தற்பொழுது ராமநாதபுரம் தமிழக கடலோர பாதுகாப்பு எஸ்பியாக மாற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரது பணியிடத்தை கூடுதலாக துணை ஆணையர் ஜெயக்குமார் கவனித்துக் கொள்வார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விவகாரம் தற்பொழுது காவல்துறைக்கு கடுமையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகள் தான் தற்பொழுது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மகாலிங்கம், அந்த யார் சார்பாக இந்த வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு, அத்துடன் இந்த வழக்குகள் குறித்து திமுக தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? இந்த வழக்கு தற்பொழுது பேரவை அலுவலர்கள் தரப்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த வழக்கு பெரிய அளவில் கைது செய்யும் படலம் இருக்குமா என்ற சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக இந்த போராட்டம் மிகப்பெரிய ஊடக கவனத்தையும் மக்கள் கவனத்தையும் ஈர்த்தது என்று திமுகவினர் சொல்லி வருகிறார்கள். தர்ணா போராட்டம் நடத்திய போதும் சரி, போட்டி சட்டப்பேரவை போராட்டம் நடத்திய போதும் சரி, ஊடகங்கள் முழுக்க திமுகவினுடைய செயல்பாடுகளை காட்டிக் கொண்டதாகவும், அப்போது மக்களுக்கு திமுகவினுடைய செயல்பாடுகள் நன்கு புரிந்திருக்கும் என திமுகவினர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். எனவே இந்த விவகாரத்தில் கவனக்குறைவாக செயல்பட்டார்களா காவல்துறையினர் என்ற ஒரு குற்றச்சாட்டு தற்பொழுது எழுந்து அது சம்பந்தமான விசாரணையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினரை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கை ஒரு பெரிய முக்கிய வழக்காக கருதுவார்களா என்றால் சந்தேகம்தான். ஏனென்றால் இது ஜாமீனில் வெளிவரக்கூடிய ஒரு வழக்காக இருப்பதால் பெரிய அளவு கைது படலம் இருக்குமா என்ற சந்தேகமும் இருக்கிறது. ஒருவேளை கைது தொடர்ந்து நடக்கும் பட்சத்தில் இந்த வழக்கை அவர்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. மகாலிங்கம், இதன் அடிப்படையில் என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? அதாவது சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள், குண்டுகட்டாக தூக்கி வெளியே ஏற்றப்பட்டார்கள். இந்த 2 அம்சங்களையும் திமுகவினர் கண்டித்து 18, 19 ஆகிய 2 தேதிகளிலும் போராட்டங்கள் ஈடுபட்டார்கள். பிறகு திங்கட்கிழமை நாளை இதே போன்ற ஒரு போராட்டத்தை செய்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு நிலை வருகிறது. எனவே இந்த விவகாரத்தில் அடுத்த கட்டமாக திமுகவினர் எது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், அடுத்த கட்டமாக தங்களது போராட்டத்தை தொடரப் போகிறார்களா, பேரவை வளாகத்திற்குள் வருவதற்கான முயற்சியை அவர்கள் தொடர்ந்து செய்ய போகிறார்களா, இதையும் கருத்தில் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் சட்ட ரீதியாக தற்பொழுது திமுக எம்எல்ஏக்கள் மீது போடப்பட்டிருக்கிற இந்த 2 பிரிவுகளும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய பிரிவுகள் தான் என்பதால் கைது செய்யும் படலம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியது இருக்கிறது.